தளபதி விஜய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு பாண்டிச்சேரியில் மீட்டிங் சிறப்பா முடிஞ்சுங்க. ஆனா தான் ரொம்ப நேரம் பேச முடியல. நேத்து திடீர்னு பாண்டிச்சேரி மீட்டிங்ல வந்து பதட்டமான சூழ்நிலை ஒண்ணு நிலவுச்சுங்க. என்னாச்சுன்னா, போலீஸ் செக்கிங்ல இருக்கவர்ல ஒருத்தர் வந்து துப்பாக்கியோட வந்து கண்டுபிடிச்சாங்க. எனக்கு நியூஸ பார்த்த உடனே பக்குன்னு இருந்தது. என்னடா இப்படி போயிட்டானுங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சுது அது டிவிகேலேருந்து தாவேக்காக்காரர் தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வந்தாரு அப்படின்னு தெரிய வந்தது. அப்புறம் தான் எனக்கு பெருமூச்சு விட்டானே அப்பாடா அப்படின்ட்டு. இது இன்னும் தவறான விஷயம்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு. இது நம்ம கொள்கை தலைவர் ஒருத்தர் பெரியார் வந்து பெரியாரையும் இப்படிதான் என்ன பண்ணாங்கன்னா, அவரு தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணி மீட்டிங் பேசினார். ஆயிரக்கணக்கான மீட்டிங்கு. அவரு அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து கிட்னி பிரச்சனை. அதனால என்ன பண்ணா யூரின் உள்ள கலெக்ட் ஆகாது. வெளியில தான் ஒரு பாலித்தீன் பேக்ல வச்சு கலெக்ட் ஆகிட்டு இருக்கும் எப்போதுமே. அவர் 95 வயசுலயும் அந்த பாலித்தீன் பேக்கை தூக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுறதுன்னு டிராவல் பண்ணாரு. ஓகேங்களா? அவரே என்ன பண்ணாரு, இவனு ஒரு முறை எங்கேயோ போயிட்டு இருக்கோம், மீட்டிங் போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணா செருப்பால இருந்து அடிச்சானுங்க அவனுங்க. செருப்பை தூக்கி போய் அடிச்சானுங்க. இவர் என்ன பண்ண அந்த செருப்பு எடுத்து வச்சாரு. மீட்டிங்ல பேசக்கொள்ள நீங்க அடிச்சதும் அடிச்சீங்க, இன்னொரு செருப்பையும் அடிச்சிடுங்க, அந்த செருப்பை யாருக்கா போட்டுக்கிறது கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அதை ஒரு பாசிட்டிவா பேசினார். அதை பத்தி அவர் கோவப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் நமக்கு கொள்கை தலைவர்ல ஒருத்தர். அதே மாதிரி நம்ம அண்ணன் அவர்களையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து நான் நினைச்சேன். பட் அது அப்படி நடக்கலைங்க. மீட்டிங் சிறப்பாக முடிஞ்சுது. அதுதான் உங்கள்கிட்ட ஷேர்னு விருப்பப்பட்டேன். நன்றி. ஜெய் விஜய்.